நீதியின் பாதையில் வழிநடத்தும் ஈஷாப் கதைகளில் இன்று நாம் காணவிருப்பது எலிகள் போட்ட மாநாடு. ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் வசித்து வந்தார். அவரது வீட்டில் ஏராளமான விலை பொருட்களை சேர்த்து வைத்திருந்தார். அதனால் அதனை மோப்பம் பிடித்த சில எலிகள் அந்த வீட்டினுள் வந்து குடிபெயர்ந்தன. நாளாக எலிகளின் தொகை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருந்தது. இதனால் பண்ணையாரின் உணவுப் பொருட்கள் உட்பட அனைத்தும் எலிகளால் சூறையாடப்பட்டன. அந்த பண்ணையாரோ செய்வதறியாது தவித்தார். ஒரு நாள் தனது ஆத்ம நண்பர் ஒருவரிடம் அந்த பண்ணையார் தனது வீட்டில் எலிகள் செய்யும் அட்டகாசத்தை பற்றி கூறினார். உடனே பண்ணையாரின் நண்பர் எலிகளின் கொட்டத்தை அடக்க ஒரு பூனையை வாங்கி வளர்க்குமாறு யோசனை சொன்னார். அதன்படியே அந்த பண்ணையார் ஒரு பூனையை ஜோடியாக வாங்கி வீட்டில் வளர்க்க தொடங்கினார். பூனை வளர வளர கண்ணில் பட்ட எண்ணற்ற எலிகளை வேட்டையாடியது. அத்துடன் தனது இனத்தையும் பெருக்கத் தொடங்கியது. மறுபுறம் அந்த வீட்டில் எலிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையத் தொடங்கியது. அதனால் அனைத்து எலிகளும் கவலைப்படத் தொடங்கின. இந்த பூனையின் அட்டகாசம் தொடர்ந்தால் நமது வர்க்கமே இல்லாது அழிந்துவிடும் என அஞ்சின. இதனை தடுக்க எல்லா எலிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் மாநாடு ஒன்றை நடத்தின. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல எலிகள் தங்கள் மனதில் தோன்றிய யோசனைகளை எல்லாம் கூறின. ஆனால் அந்த யோசனைகள் ஒன்றும் எடுபடவில்லை. கடைசியாக ஒரு எலி மெல்ல எழுந்து ஒரு யோசனையை கூறத் தொடங்கியது. அந்த யோசனை யாதெனில், நாம் அனைவரும் சேர்ந்து எல்லா பூனைகளின் கழுத்திலும் ஒரு மணியை கட்டிவிடலாம். அதனால் பூனை நடமாடும் சமயத்தில் எல்லாம் அந்த மணியின் ஓசை கேட்கும். நாமும் உடனே மணியோசை கேட்ட மாத்திரத்தில் ஓடிச் சென்று பாதுகாப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டு விடலாம் என்பதுதான். இந்த யோசனையை கேட்ட மாத்திரத்தில் அனைத்து எலிகளும் ஆரவாரம் செய்தன. இது ஒரு அற்புதமான யோசனை. இதனை நாம் செய்து முடித்து விட்டாலே போதும், பூனையின் கொடுமையிலிருந்து தப்பிவிடலாம் என்றெல்லாம் கூறி அனைத்து எலிகளும் சந்தோஷமாக தங்களுக்குள் உரையாடி கொண்டன. அப்போது அந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த ஒரு வயதான எலி கேட்டது, அன்பான நண்பர்களே, பூனைகளுக்கு மணி கட்டுவது ஒரு நல்ல யோசனைதான். ஆனால் அந்த மணியை பூனையின் கழுத்தில் கட்டப்போவது யார் என்ற கேள்வியை முன்வைத்தது. பிறகு மெல்ல மெல்ல ஒவ்வொரு எலியாக பூனையின் கழுத்தில் யாரால் தான் மணி கட்ட முடியும், இதெல்லாம் நடக்கின்ற காரியமா என்று கூறியபடி ஒவ்வொன்றாக இடத்தை காலி செய்தன. கடைசியில் மாநாடு கூட்டிய செலவுதான் மிச்சம். நீதி. பல கீழ்மட்ட நாடுகளில் நடத்தப்படும் கூட்டங்களும் மாநாடுகளும் பேரவைகளும் கூட இப்படித்தான் கடைசியில் முடியும். அங்கு எண்ணற்ற யோசனைகளும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். ஆனால் யுகங்கள் கழிந்தாலும் அந்த தீர்மானங்களுக்கு செயல் வடிவமே தரப்பட மாட்டாது. அதனால் நாம் இந்த மாநாடுகளை நம்பாமல் நமது வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இத்துடன் இந்த சம்பவம் நிறைவடைகிறது. பஞ்சதந்திர கதைகளில் நாம் இன்று காணவிருப்பது பறவையும் குரங்கும். ஒரு அடர்ந்த காட்டில் உள்ள மிக உயர்ந்த மரத்தில் ஒரு அழகான பறவை ஒன்று அதன் குடும்பத்துடன் சந்தோஷமாக கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. வசந்த காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கிய நேரம். சிறு சிறு துளியாய் பெய்ய தொடங்கிய மழை பெருமழையாய் அக்காட்டை தாக்கியது. வசந்த காலத்திலே தனக்கும் தன் சொந்தத்திற்கும் தேவையான உணவுகளை சேகரித்து வைத்ததாலும் மழையில் தற்காத்து கொள்ளும் வகையில் கூட்டை அமைத்து கொண்டதாலும் அந்த பறவையும் அதன் குடும்பமும் மிகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து வந்தது. மழையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்ததை தவிர குறைந்த பாடில்லை. இந்நிலையில் பறவை வசித்து வரும் அதே மரத்தின் அடியில் குரங்கொன்று மழைக்காக ஒதுங்கியது. குரங்கின் நிலையை பார்த்து பரிதாபம் கொண்ட இந்த பறவையானது அதனிடம் பேசலாம் என்றும் அறிவுரை கூறலாம் என்றும் எண்ணி பறந்து சென்றது. குளிரில் நடுங்கியபடியே இருந்த குரங்கை பார்த்து பறவை பேசத் தொடங்கியது. குரங்கே, உனக்குத்தான் மனிதர்களைப் போல கைகள் கால்கள் வலிமையெல்லாம் இருக்கிறதே. அப்படி இருக்க நீ ஏன் இந்த மழையில் நனைந்து கொண்டிருக்கிறாய்? பறவைகளாகிய நாங்களே மழைக்காலத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். மனிதனைப் போல கருதப்படும் நீ ஏன் இப்படி மழையில் நனைந்து கொண்டிருக்கிறாய்? வசந்த காலத்திலே உனக்கும் உனது சொந்தத்திற்கும் தேவையான அமைவிடத்தையோ அல்லது இருப்பிடத்தையோ அமைத்திருந்தால் நீ இப்படி மழையில் நனைந்திருக்க வேண்டாம் அல்லவா என்று அறிவுரை கூறியது. இந்த அறிவுரையை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட குரங்கானது,
ஓஹோ, பாதுகாப்பான இடத்தில் வாழ்வதால் தானே நீ என்னை பார்த்து ஏளன பேச்சு பேசுகிறாய். உன்னை போல அழகான கூட எல்லாம் எனக்கு கட்ட தெரியாது. ஆனால் கட்டிய கூட்டை பிரித்தெறிய தெரியும். இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று பார் என்றபடி விறுவிறுவென்று மரத்தில் ஏறி அந்த பறவையின் கூட்டை பிரித்தெறிந்தது. மேலும் பறவையின் முட்டைகளை கடித்து தின்றது. அந்த கூட்டில் வாழ்ந்த இந்த பறவையின் சொந்தங்கள் எல்லாம் அலறியபடியே அந்த இடத்தை விட்டு வளர்ந்து சென்றன. இந்த பறவையும் அழுதபடியே அந்த இடத்தை விட்டு தனது சொந்தங்களை தேடி பறந்து சென்றது. இந்த கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கு அறிவுரை சொல்வதே தவறோ என்று கூட தோன்றலாம். ஆனால் அறிவுரை சொல்வது தவறல்ல. அதை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று தெரிந்து சொல்லுதல் நன்று. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.